Hi friends, welcome to techtamilgeek. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரோவை கைன்மாஸ்டர்ல எப்படி ஈஸியா ரெடி பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு கிரியேட் நியூ கொடுத்துட்டு அங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து மீடியால பாத்தீங்கன்னா இமேஜ்ல black கலர் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 6 வரைக்கும் இருக்க மாதிரி அதை இழுத்து விட்டுருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட சேனலோட நேம் இருக்கும்ல அதை வந்து டைப் பண்ணிக்கங்க. நான் சும்மா சாம்பிளுக்காக நம்மளோட சேனல் நேமே கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் கொஞ்சம் பெருசா வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கலர் கிளிக் பண்ணி கலர்ல ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டெம்ப்ளேட்டை வந்து என்ன பண்ணிக்கங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு பிளெண்டிங் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து இதோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கங்க. ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இதுலேயே சைடில் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை கொஞ்சம் இந்த பக்கம் நவுத்திடுங்க. நவுத்தி இப்போ வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இப்போ அந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம்ல அதை அந்த கடைசி வரைக்கும் வர மாதிரி இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் எடுத்துருங்க. டூப்ளிகேட் எடுத்துட்டு இதுக்கு அடுத்து வந்து அது வர மாதிரி மூவ் பண்ணிக்கங்க. மூவ் பண்ணிவிட்டு கலரில் வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணி ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொபோட்டோ போல்ட்டுன்னு இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃபாண்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு ரொபோட்டோ போல்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இன் அனிமேஷனில் ஃபேடு கொடுத்துருங்க. அதேமாதிரி அவுட் அனிமேஷன்லையும் ஃபேடு கொடுத்துருங்க. செகண்ட் டெக்ஸ்ட்டையும் அதே மாதிரி இன் அனிமேஷனில் ஃபேடு அவுட் அனிமேஷனில் ஃபேடு. அடுத்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் இருக்கும்ல செகண்ட் டெம்ப்ளேட் அதையும் வந்து இன் அனிமேஷன் ஃபேடு அவுட் அனிமேஷன் வந்து ஃபேடு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த செகண்ட் இருக்கிறதுல பிளெண்டிங்கில் வந்து ஓவர்லே வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இது இருக்கும்ல அதை கிளிக் பண்ணிக்கிட்டு பிளெண்டிங் ஸ்க்ரீன் தான் ஆல்ரெடி இருக்கும். இன் அனிமேஷனில் ஃபேடு கொடுத்துட்டு அதே மாதிரி அவுட் அனிமேஷன்லேயும் ஃபேடு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே கரெக்டாக இருக்குது. இன்னும் கூட என்ன பண்ணிக்கலாம்னா செகண்டாக இருக்குல்ல அதை கொஞ்சம் வந்து இழுத்து விட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்ட்டுக்காக இதை வேணுனாலும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்பை. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அப்புறம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஆடியோ கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஆடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இம்போர்ட் பண்ணியாச்சு. அவுட்புட் பார்க்கலாம். ஓகே ஃபைனலாக வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.